ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. இன்றைக்கி இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா குக்கிங், அதே மாதிரி கொஞ்சம் வெளியே போகிற வேலையும் இருந்தது. அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 நாளில் டூர் வரப்போகுது, ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போக போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ண போக வேண்டியது இருக்குது. ஆப்பம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்றனால சரி ஆப்பத்துக்கு மாவை ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கப் அளவுக்கான பச்சரிசி எடுத்துக்கிறாங்க. இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து வயல் பச்சரிசி. உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், இட்லி அரிசி மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ மாவுத்தன்மையோடு அவ்வளோ சூப்பராக வருங்க இந்த அரிசியில் எந்த டிஷ் பண்ணாலும். ஒரு 2 கப் அளவுக்கான பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்க போகிறேன். லஞ்சுக்காக பச்சை மொச்சையும் வெண்டைக்காயும் போட்டு குழம்பு வச்சிடலாம். அதே மாதிரி சிலோன் பசலைக்கீரை இருந்தது, ரொம்ப நாள் கழித்து இந்த கீரை எனக்கு கிடச்சிது. ரொம்ப ரொம்ப சத்தான கீரைங்க. அது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கல, பட் ஆனால் எங்கே கிடைச்சாலும் அந்த கீரை வாங்குங்க. சின்னதாக ஒரு தண்டு நட்டு வச்சா கூட உடனே அது பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கும். இப்போ ஒரு இதில் கல் சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். வெண்டைக்காய் வதங்கினதும் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டை எல்லாம் வதக்கிட்டு குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு புளி தண்ணியும் ஊற்றி இந்த வெந்த மொச்சக்கொட்டையும் வெண்டைக்காயும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா ஒரு அருமையான புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். ஆக்சுவலி சில சமயம் நமக்கு சமைக்கவே தோணாது இல்லையா? அந்த மாதிரி நாள் தாங்க அதுவும். எதையாவது செஞ்சு முடிச்சிடணுன்ற ஒரு இதுலேயே பார்த்திங்கன்னா வேகமாக இதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் முடியும். டக்குன்னு குழம்பு கொதிச்சு நமக்கு டிஷ்ஷும் ரெடி ஆகிடுங்க. நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாதம் நான் எப்பயுமே வைக்கிற மாதிரி மொத்தமாக வச்சு பொங்கி எடுத்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா குக்கரில் வைக்கிறதுக்கும் வடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. கீரைக்கு பார்த்தீங்கன்னா நான் குக்கர்லேயே தாளித்து விட்டுக்க போகிறேங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா மட்டும் போட்டுட்டு கீரையை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவி போட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியான பிறகு சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தாளித்து விட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் கீரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஆப்பம் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருந்தாலும் நான் எப்பயுமே இந்த ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆப்பமும் கிறிஸ்பியாகவும் இருக்கும், நடுவில் நல்லா புசு புசுன்னு இருக்கும். தேங்காய் 1/2 மூடி எடுத்துக்கிறேங்க. தேங்காவை டைரெக்டாகவே மிக்சியில் இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி போட்டுக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு, அதாவது 1 கிண்ணம் அளவுக்கு வடித்த சாதமும் எடுத்துக்கிறேன். இது ஆப்பம் புளிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2 மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா பச்சரிசி, வெறும் பச்சரிசி தான், வேறப்படி உளுந்து வெந்தயமோ எதுவுமே சேர்க்கல. அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேங்காயோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அரிசி மிச்சம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து விருப்பம் இருந்தால் சேருங்க, பட் ஆனால் ஏலக்காய் சேர்க்கும்போது வாசனை இன்னுமே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஈஸ்ட்டு சேர்க்குறேன். நான் எப்போ ஆப்பம் செஞ்சாலுமே கண்டிப்பாக ஈஸ்ட்டு சேர்ப்பேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பட் ஆனால் நான் உப்பு சேர்க்க மாட்டேன். உப்பு சேர்த்தா பார்த்திங்கன்னா மாவு பொங்கிடும், பட் ஆனால் புளிக்காது. இந்த மாதிரி லிட்டை மூடி வைக்காமல் லைட்டாக மட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன்.
ரொம்ப வண்டியில் அலையிறது அதே மாதிரி ரொம்ப ஹீட்லேயே இருக்கிறதுனால எனக்கு என்னென்னு தெரியலங்க, முகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீட் பபிள்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி, கூடவே கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டைப்பொடி, அதே மாதிரி கொஞ்சமாக காஃபி, தேன், அது கூட கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் கலந்து இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலி இதை நான் நைட்டு தான் அப்ளை பண்ணேன், பட் இதோட எஃபெக்டாக என்னன்னு தெரில, நல்ல தூக்கம் இருந்தது. சைட் டிஷ்க்காக அன்றைக்கி முட்டை கறி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு பெரிய வெங்காயம், 2-3 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கொப்பரை தேங்காய் எல்லாத்தையும் அவனில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க பேஸ்ட் மாதிரி. இப்போ ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதை மட்டும் நல்லா தாளித்து எடுத்துக்க போகிறேன். நம்ம இதுக்கு வெங்காயம் துண்டு துண்டாக நறுக்கி வதக்க தேவையில்லை. இப்போ ஒரு சின்ன பவுலில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருந்தேன். இதை நல்லா இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், பொடியும் தீயாது. இப்போ தேவையான அளவுக்கான உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆப்பத்துக்கும் சரி, தோசை, இட்லிக்கெல்லாம் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க, ரொம்ப கஷ்டமே கிடையாது, டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ இது நல்லா பார்த்திங்கன்னா கொதித்து நல்லா அந்த பச்சை வாசனையோட எல்லா ஸ்மெல்லும் போனதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். இன்கேஸ் கறி மசாலா தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வேக வச்ச முட்டையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 கொதி விட்டுட்டு இறக்கி எடுத்துட போகிறேங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிற அளவுலேருந்து கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூளோட அளவை மட்டும் குறைச்சிக்கோங்க. டின்னர்லாம் முடிச்சுட்டு என் வார்ட்ரோபை செக் பண்ணும்போது தான் பார்த்தா நான் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா எதுலேயுமே சொரை கிடையாது. அதாவது பின்னாடி அந்த போடுவோம் இல்லையா, அந்த லாக் இல்லாமல் தான் ஒன்றில் இருக்கும், ஒன்றில் இருக்காது, இல்லை வேறு இதில் இருக்கும். ஸோ அதை நான் ஆன்லைனில் தான் எப்பயுமே ஆர்டர் பண்ணுவேன். ஆன்லைனில் இந்த மெட்டல் இதுவும் கிடைக்கும், அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கும், ரப்பர்லேயும் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு பீஸுங்க, ரொம்ப நாளாக வச்சுருக்கிறேன்னா. இந்த மாதிரி எல்லா ஜிம்காஸும் சரி, இயரிங்ஸும் சரி, கம்மலும் சரி, ரொம்ப நல்ல கலெக்ஷன் என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ட்வின்ஸ் குழந்தைங்க பொண்ணுங்க அவங்களுக்கு 2 வயசு இருக்கும்போது வாங்கினது. இப்போ அவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நான் ரொம்ப பத்திரமா வச்சுருப்பேன் இந்த மாதிரி பொருள் எல்லாமே. அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் போட்டு அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருப்பேன். அதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்தால் கூட ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸ்டோன்ஸை புதுசாக வாங்கி வச்சுப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் இதெல்லாம் டேமேஜ் ஆகும் என்கிட்ட. ஸோ இது நான் இன்னொரு நாள் ஒரு தனி வீடியோவே போடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog இதோட முடிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.